இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கணும்னா 10th standard exercise 4.4ல 5th question பார்க்கலாம். ஓகேவா? A tangent BT to a circle touches if at B. AB is a chord such that angle ABT is equal to 65. அதாவது angle ABT இது என்னது 65 டிகிரி நாம கொடுத்திருக்கோம். ஓகே, find AOB. இந்த AOB O is the center of the circle. அப்போ O is the center of the circle கொடுத்துட்டாங்க. நமக்கு கொடுத்துருக்கத வச்சு பிக்சர் வந்திருக்கும். ஓகேவா? BT வந்து என்னது? BT வந்து to the circle touches if B. இதுல வந்து BTல வந்து B வந்து tangent வந்துன்னா நேரா ஒரு கோடு போகும். கரெக்டா? அப்ப அந்த கோட்ல சாரி ST ஓகேவா? ST வந்து ஒரு டேஞ்சன்ட் என்னது? அந்த சர்க்கிள்ல டச் ஆகி போகிற ஒரு கோடு. அது வந்து 90 டிகிரில இங்க இருக்கும். ஓகே, சென்டர்ல. ஓகே, B. AB is the chord. AB வந்து என்னது? ஒரு சோடுங்கிறது எங்க வேணாலும் இருக்கலாம். எந்த ஒரு லைன், அதாவது ட்ரையாங்கிளுக்குள்ள வரக்கூடிய ஒரு லைன். இப்படி எங்க வேணாலும், இது வந்து அவங்க ஏபின்னு கொடுத்தனால இங்க போட்டு. ஓகேவா? AB வந்து சோர்சஸ் தட் ABT ஆங்கிள் வந்து 65 டிகிரி கொடுத்துருக்காங்க. அப்போ AOB வந்து கண்டுபிடிக்க சொல்லிடுறாங்க. O is the center of the circle கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அப்போ AOB தான் நம்ம என்ன செய்யணும்? AOB நமக்கு கண்டுபிடிக்கணும். ஓகே, என்ன கொடுத்துருக்காங்கன்னா ABT வந்து என்னது? 65 டிகிரி கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த OBA இந்த ஆங்கிள் இருக்கலாம், இவ்வளோ வந்து 65 டிகிரி. அப்போ இவ்வளோ எவ்வளோன்னு கேட்டிருக்கோம். அப்போ இது பார்க்கணும் என்னது? டேஞ்சன் வந்து என்னது? 90 டிகிரியில் தான் இருக்கும். அப்படி தானே டேஞ்சன்னா? அப்போ இது ஃபுல்லாக என்னவா இருக்கும்? 90 டிகிரி. ஆனால் இதில் இவ்வளோ வந்து என்னது? 65 டிகிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ இது கண்டுபிடிக்கணும். அப்போ அது எப்படி கண்டுபிடிக்கலாம்? OBT என்னது? OBT இந்த ஆங்கிள் வந்து என்னது? நமக்கு 90 டிகிரி இருக்கும். ஏன்னா டேஞ்சன்ட்னாலே அது வந்து ஒரு வெட்டிட்டு போகிறது வந்து என்னது? இதுலேருந்து 90 டிகிரியில் இருக்கும். ஓகேயா? ஓகே, இப்போ 90 டிகிரி. ஏன்னா TB இஸ் த டேஞ்சன்ட் ஆஃப் த சர்க்கிள். அதனால நமக்கு அது 90 டிகிரியில் தான் இருக்கும். ஓகே, அடுத்தது ABO. இது ABO இந்த ஆங்கிள் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ மொத்தமாக 90 டிகிரி, அதில் இவ்வளோ 65 டிகிரி. அப்போ ரெண்டே மைனஸ் பண்ணால் இவ்வளோ கிடைக்குமா? சீக்வல் என்னது? 25 டிகிரி. அப்போ இது எவ்வளவு? 25 டிகிரி. புரிஞ்சதா? இவ்வளோ வந்து 90 டிகிரி, அதில் இவ்வளோ 65, 90 மொத்தத்துலேருந்து இந்த 65 கழிச்சா இது கிடைச்சிடும். அப்போ 25 டிகிரி. ஓகே, அப்போ நமக்கு ஆங்கிள் ABO என்னது? 25 டிகிரி. ஓகே, இது கிடைச்சிச்சு. அப்போ ஆங்கிள் ABOவும், அதாவது ஆங்கிள் ABOவும் ஆங்கிள் BAO அதாவது இந்த ஆங்கிளும் ஈக்குவல். ஓகே, 25 டிகிரி. ஏன்னா OAயும் OB என்னது? எதனாலனா OA and OB are the radius of the circle. ஓகே, ரெண்டுமே OA ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள். ஆங்கிள் இந்த ஆங்கிள் என்னதான் இருக்கும்? ஈக்குவல் ஆகும். அப்போ இது 25 டிகிரியாக இருந்தால் இது 25 தான் இருக்கும். ஓகேவா? அப்போ இது வந்து என்னது? 25ன்னு சொல்லி இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, அதுக்கப்புறம் இந்த ட்ரையாங்கிள் எடுக்கணும். ட்ரையாங்கிள் இன்னொன்று என்னது? ஆல் த ட்ரையாங்கிள்ஸோட ஆங்கிள்ஸ் என்னது? ஆட் பண்ணால் 180 டிகிரி இருக்கும். அதைப்படி நம்ம எடுக்கணும்னா ABO பிளஸ் ஆங்கிள் BOA பிளஸ் ஆங்கிள் OAB, அதாவது இந்த ஆங்கிள் மூணு ஆங்கிளை ஆட் பண்ணால் நமக்கு 180 டிகிரி வரணும். ஏன்னா ஒரு ட்ரையாங்கிளோட 3 ஆங்கிளை கூட்டும் போது அது 180 டிகிரி. ஓகே, இது ரீசன் அது சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் ஆஃப் ஏ ட்ரையாங்கிள், அதனால 180 டிகிரி. ஓகே, இதில் வந்து என்னது? ABO என்னது? நமக்கு 25 டிகிரி. BOA தெரியாது. இது என்னது? நம்ம இப்போதாங்க கண்டுபிடிச்ச OAB என்னது? 25 டிகிரி சீக்வல் டு 180 டிகிரி. அப்போ 25 என்ன வரும் நமக்கு? X பிளஸ் 50 டிகிரி சீக்வல் டு 180 டிகிரி. அப்போ X ஈக்குவல் என்ன இருக்கும்? 180 டிகிரி மைனஸ் 50 டிகிரி. இது இங்கே ரொம்ப மைனஸ் ஆகுமா? அப்போ X ஈக்குவல் என்னது? 130 டிகிரி. அப்போ இது என்னது? 130 டிகிரி.
இதுதான் நமக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்கோம். அப்போ எக்ஸ்னா நமக்கு என்னது BOA தான் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்தோம். இப்போ BOA என்னது 130 டிகிரி. இதுதான் ஆன்சர். புரிஞ்சுதா? ஈஸி தானே. இதை வச்சு இதை கண்டுபிடிச்சோம், இதை வச்சு இதை கண்டுபிடிச்சோம், இந்த ரெண்டையும் வச்சு இதை கண்டுபிடிச்சோம். அவ்வளோதான். ஓகே ஓகே சிக்ஸ்த் சம் பார்க்கலாமா? இந்த ஃபிகர் O is the center of the circle. O is the center of the circle with radius 5 cm. ஓகே, இது வந்து இந்த radius 5 cm. T is a point such that OT வந்து என்னது, இது எல்லாமே என்னது 13 cm and OT intersect the circle E. இது வந்து OT வந்து எதுல சர்க்கிள்ல intersect ஆகாத பாயிண்ட் E. If AB is the tangent to the circle at E. AB தான் என்னது tangent, சர்க்கிளை வெட்டிட்டு போறது. இங்க சர்க்கிள ஒரு பாயிண்ட்ல கனெக்ட் ஆகும். ஓகேவா? அது வந்து E. Find the length of the AB. இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த லென்த் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, இது சொல்லிட்டு பார்த்துக்கலாமா? இப்போ இதுதான் எடுக்கிறோம். ஓகேவா? இந்த ட்ரையாங்கிள். அப்போ இன் ரைட் ட்ரையாங்கிள், இந்த ரைட் ட்ரையாங்கிள், இந்த OBT, இதுல வந்து இதுதான் என்னது ஹைபோதசிஸ். அப்போ OT ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன வரும்? OP ஸ்கொயர் பிளஸ் PT ஸ்கொயர் வரும். ஓகேவா? இதில் நம்ம வந்து PT ஸ்கொயர் இந்த இது கண்டுபிடிக்கிறப்போ PT ஸ்கொயர்னா என்ன வரும்? இது இங்கே வரும்போது மைனஸ் ஆகும். அப்போ OT ஸ்கொயர் மைனஸ் OP ஸ்கொயர். ஹைபோதசிஸ்லேருந்து இன்னொரு சைடை மைனஸ் பண்ணால் இன்னொரு பக்கம் கிடைக்கும். அதுதான் இது. ஓகேயா? அப்போ PT ஸ்கொயர் நமக்கு என்னது OT ஸ்கொயர் வந்து என்னது 13. அப்படின்னா அப்போ 30 ஸ்கொயர் மைனஸ் இது என்னது 5 ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னது 169 minus 25 equal to PT square equal to நமக்கு 144 கிடைக்கும். அப்போ PT square னா 144, PT னா root of 144. The answer is 12 centimeter. அப்போ PT இது ஃபுல்லா இது என்னது 12 centimeter கண்டுபிடிச்சாச்சு. அது அப்படியே இருக்கட்டும். இங்க வந்து என்னது length of the tangent drawn from a point to circle are equal. அப்போ இந்த length இந்த tangent, இதுல நமக்கு tangent தானே இருக்கு. அதுல வந்து என்னது AP இருக்கலாம். இப்போ APயும் AUம் இது வந்து நமக்கு என்னது Xன்னு எடுக்க போறோம். APயும் AEயும் என்னது நம்ம Xன்னு எடுக்கிறோம். ஓகே, இதுல வந்து நமக்கு என்ன வரும்னா since the length of the tangent drawn from a point to circle equal. அதாவது tangentல வர நம்ம பாயிண்ட் மீட் பண்ற அந்த சர்க்கிள்ல அந்த வந்து பாயிண்ட்ஸ்ல என்னதான் இருக்கும் ஈக்குவலா இருக்கும். அப்போ AB இருக்கலாம், APயும் என்னது P இருக்கலாம், அது டச் ஆகுது இல்ல, இப்போ இந்த இருக்கலாம். அப்போ AE வந்து என்னது ஈக்குவலா இருக்கும். ஓகே, AER ஈக்குவல். அதை நம்ம என்ன எடுக்கிறோம் Xன்னு எடுக்கிறோம். இதையும் வந்து என்னது Xன்னு எடுக்கிறோம். ஓகே, Xன்னு எடுத்தாச்சு. அப்போ AT என்னதான் இருக்கும்? இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணா நமக்கு வந்து 80 கிடைக்கும். கரெக்டா? இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணா நமக்கு 80 கிடைக்கும். ஃபுல்லுல இருந்து இவ்வளோத்தை மைனஸ் பண்ணா நமக்கு 80 கிடைக்கும். கரெக்டா? அப்போ 80 வந்து நமக்கு என்னது PT ஃபுல் PT மைனஸ் இது ரெண்டும் PAR APன்னு எழுதலாம். AP பண்ணா நமக்கு என்ன கிடைச்சிரும்? இந்த 80 கிடைச்சிரும். ஓகேவா? இப்போ PT நமக்கு என்னது 12 சென்டிமீட்டர் மைனஸ் AP என்ன எடுத்திருக்கோம் X எடுத்திருக்கோம். ஓகே, அப்போ நமக்கு இப்போ 80 என்னது 12 மைனஸ் X சென்டிமீட்டர். ஓகே, அடுத்து இதே மாதிரி என்னது since AB is the tangent, அதே மாதிரி AB tangent தானே to the circle E. ல தானே வைக்குது. ABயும் வந்து என்னது tangent தான். ல வந்து நமக்கு அந்த பாயிண்ட்ஸ் சர்க்கிள் டச் ஆகுது. ஓகே, அப்போ OE வந்து என்னது இதுக்கு பெர்பெண்டிகுலர் இருக்கா? OE வந்து இதுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கா? அப்போ பெர்பெண்டிகுலர் டு AB. ஓகேவா? இந்த OE இந்த லைனுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கு. அதாச்சும் எடுக்க போறோம். ஓகே, பெர்பெண்டிகுலர் அதனா அப்போ OAE பெர்பெண்டிகுலர்னா ஸ்ட்ரைட்டா விட்டுறதுன்னு அர்த்தம். அப்போ இது என்னதான் இருக்கும் 90 டிகிரியா இருக்கும். அப்போ ஆங்கிள் OEA ஈக்குவல் என்னது 90 டிகிரி. புரிஞ்சுதா? என்னதுல எடுக்கிறோம்
இதுவும் வந்து டச் ஆகிறதுல இது வந்து ஈக்குவல் எடுத்து இந்த மாதிரி இந்த இது கண்டுபிடிச்சிட்டோம். அப்புறம் இது வந்து என்னது ஓஇங்கிறது வந்து ஏபியில் பெர்பெண்டிகுலராக வெட்டுது. பெர்பெண்டிகுலர் வெட்டும்போது அது வந்து ஆங்கிள் தான் இருக்கும், 90 டிகிரியா இருக்கும். அதை தான் எடுத்திருக்கோம். ஓஇஏங்கிறது 90 டிகிரின்னு எடுத்திருக்கோம். ஓகேவா? ஓகே, அடுத்து நம்ம என்ன எடுக்கணும்னா இந்த ரைட் ட்ரையாங்கிள் இந்த ட்ரையாங்கிள் நம்ம எடுக்க போகிறோம். இவ்வளோ. அப்போ இந்த ட்ரையாங்கிள் ஏஇடி, இந்த ட்ரையாங்கிளில் இந்த ட்ரையாங்கிள் ஏஇடி எடுக்கிறோம். அந்த ஏஇடியில் வந்து என்னது இது அப்போ இது வந்து ஹைப்போதேசிஸாக இருக்கும். அப்போ ஏடி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏஇ ஸ்கொயர் பிளஸ் இடி ஸ்கொயர். கரெக்டுங்க? இது ஹைப்போதேசிஸ்னா இது ஸ்கொயர் பிளஸ் இது ஸ்கொயர். ஏடி ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னது ஏடி ஸ்கொயர் நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம், ஏடின்னா இருக்குல்ல. அப்போ 12 minus 6 the whole square. 8 value 12 minus 6. Okay. 80 square வந்து 12 minus 6 whole square. AE square இது வந்து நம்ம என்ன எடுத்துருக்கோம், x எடுத்துருக்கோம். அப்போ x square. ET square. ET எப்படி கண்டுபிடிப்போம், இது வந்து ரேடியஸ் வந்து 5. அப்போ இதுவுமே 5 தானே இருக்கும். ரேடியஸ் 5னா இதுவும் 5 தான் இருக்கும். அப்போ இது வந்து ஃபுல்லா 13. அப்போ 13லேருந்து இந்த 5 மைனஸ் பண்ணால் இவ்வளோ கிடைச்சிருமா? அதனால 13 minus 5 தான் ஹோல் ஸ்கொயர். புரிஞ்சுதா? இது ரேடியஸ், அதனால இதுவும் ரேடியஸ் தான். அப்போ இது 5னா இதுவும் 5 தான் இருக்கும். மொத்தம் 13. இவ்வளோ கண்டுபிடிக்கணும். அந்த 13லேருந்து இவ்வளோத்தையும் மைனஸ் பண்ணால் இவ்வளோ கிடைச்சிடும். ஓகே, அது போல அப்போ இடி ஸ்கொயர் போல அது எழுதியிருக்கும். இது ஏ மைனஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா இருக்கு. அப்போ ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. இது என்னது x square plus 13 minus 5 நமக்கு என்னது 8. ஓகே, இங்க என்ன வரும், x square minus 24x plus 12 square என்னது 144 is equal to x square plus 64. ஓகே, இப்போ வந்து x square இது வந்து கேன்சல் ஆயிருமா? இப்போ எக்ஸல் அந்த சைட் கொண்டு வந்து நம்பரில் அந்த சைட் கொண்டு வந்து பார்ப்போமா? எக்ஸ் ஸ்கொயர்டு இங்கே இருக்குது, மைனஸ் 24x இங்கே இருக்குது. இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர்டு மட்டும் வரும்போது ப்ளஸில் இருக்கிறது மைனஸில் வந்துடும். 64 இருக்குது. இது அங்கே போகும்போது என்னது மைனஸ் 144 மாறும். இப்போ இதுவும் 0 ஆயிடுமா? இப்போ மைனஸ் 24x ஈக்குவல் டு 64 மைனஸ் 144 நமக்கு என்ன 44 என்னது நமக்கு 80. ஓகே, அப்போ 24x மைனஸ் 24 equal to மைனஸ் 80. மைனஸ் 8 இருக்கு. அப்போ மைனஸ் 8. இப்போ மைனஸும் என்ன செய்யும், கேன்சல் ஆகும். ஓகே, அடுத்து 24x equal to என்னது நமக்கு 80. இப்போ x equal to என்னது 80/24. இப்போ 80/24 நாம 2 அளவுனா 1 2 2 2 2 4 4 2 8. இப்போ 12/8 40/12. இதை வந்து 2 அளவு பண்ணலாமா? 6 2 12 2 2 4 20. இப்போ 20/6. இப்போ 3 2 6 10 2 அப்போ 10/3. எக்ஸோட வேல்யூ என்னது 10/3. இப்போ இது இவ்வளோ என்னது 10/3. இதுவும் 10/3. எக்ஸ் எங்கெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் 10/3. அப்போ பிஇ நல்லா பிஇ வந்து என்னது 10/3 சென்டிமீட்டர். ஓகே, இது எக்ஸ் தான், இதுவும் எக்ஸ் தான். ஓகே, 10/3 சென்டிமீட்டர். அப்போ ஏபி வந்து என்னது, இதுவும் எக்ஸ் தான், இதுவும் எக்ஸ் தான். ஓகேவா? இப்போ பியுமே என்னது 10/3 தான். அப்போ ஏபி ஈக்குவல் டு என்னது ஏஇ பிளஸ் பி. இது பிளஸ் இதுனா ஏபி. அப்போ இதுவும் எக்ஸ் இதுவும் எக்ஸ்னா இதுவும் 10/3 இருக்கும், அதுவும் 10/3 இருக்கும். அப்போ ஆக்சுவலி 20/3 தான் என்னது ஏபியோட வேல்யூ என்னது 20/3 தான். 3 சென்டிமீட்டர் தான் அதோட வேல்யூ. புரிஞ்சுதா? 10 பிளஸ் டினாமினேட்டர் சேமாக இருக்கனால அதை எடுத்துட்டோம். மேலே 10 பிளஸ் 10 20. ஓகே, புரிஞ்சுதா? ஃபஸ்ட் இதை எக்ஸ்ன்னு எடுத்து ஃபஸ்ட் இதை கண்டுபிடிச்சோம், அதுக்கப்புறம் இதை கண்டுபிடிச்சோம், அதுக்கப்புறம் தான் இதை எக்ஸ்ன்னு வச்சு கண்டுபிடிச்சாச்சு. அவ்வளோதான், ஈஸி. இதை பார்க்க கொஞ்சம் நீளமாக இருக்கும், அதை செஞ்சு பார்க்கும்போது ஈஸியாக தான் இருக்கும். ஓகே ஓகே அடுத்த 7 சொல்லி two concentric circles. A chord of length 16 meter of larger circle became a tangent to the smaller circle whose radius is 6 centimeter. Find the radius of the larger circle. larger circle ஓட radius கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சோட் ஆஃப் த லென்த். சோடுனா வந்து இந்த சர்க்கிளில் எங்கே வேணாலும் ஒரு கோடு வரையணும். அந்த கோடு என்னதான் இருக்குதா
tangent to the smaller circle. Tangent to the circle ஒட்டிட்டு போற ஒரு சோட். இது மேலே இருக்கலாம், கீழே இருக்கா, எங்க வேணாலும் இருக்கலாம். ஓகே, ஆனா என்னது tangentனா அது வந்து என்னது ஒட்டிட்டு போகும், அதுக்கு பாயிண்ட்ல மீட் ஆகும். அதுதான் tangent. அப்ப அது மீட் ஆகுது. ஓகே, அது எவ்வளவா 16 சென்டிமீட்டர். இவ்வளோ வந்து என்னது 16 சென்டிமீட்டர் ஃபுல்லா. ஓகே, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, அது வந்து ரேடியஸ் சர்க்கிள் என்னது ஸ்மாலர் சர்க்கிளோட ரேடியஸ் வந்து என்னதான், இப்போ ரேடியஸ்னா இவ்வளோதான், என்னது 6 சென்டிமீட்டர். ரேடியஸ் 6 சென்டிமீட்டர் தந்துட்டாங்க. ஓகே, இப்போ இது வந்து சோட வந்து நம்ம ஏபின்னு எடுத்துக்கலாம். ஓகே ஓகே, ஃபைண்ட் த ரேடியஸ் ஆஃப் த லார்ஜர் சர்க்கிள். அப்போ இதோட ரேடியஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, இதோட ரேடியஸ் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ரேடியஸ் கண்டுபிடிச்சலாமா? ஓகே, இது வந்து என்னது, இது 16னா இது வந்து என்னது சோனா டேஞ்சனா பாதி கரெக்டாக பாதியில் இந்த இதில் கட் ஆகுது. அப்போ இது 16 சென்டிமீட்டர் அப்படின்னா இது வந்து 8ஆ இருக்கும், இது 8ஆ இருக்கும். ஓகேவா, சென்டரில் ரேடியஸ் இதில் வந்து கட் ஆகுதுனால பாதி என்னது 8ஆ இருக்கும், பாதி வந்து 8ஆ இருக்கும். ஓகே, என்ன கண்டுபிடிச்சலாம். ஹியர் ஏபி இஸ் ஈக்குவல் டு பிபி. என்னது ஏபி, இது வந்து பின்னு வச்சுக்கலாம், சாரி இது பி. இப்போ ஏபி இஸ் ஈக்குவல் டு பிபி, ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். ஈக்குவல் டு என்னது 8 சென்டிமீட்டர். அப்போ 16னால 8 சென்டிமீட்டர். இன் ட்ரையாங்கிள் ஓபிஏ, ஓபிஏ இந்த ட்ரையாங்கிளில் நம்ம எடுப்போம் போது என்னது இது ஹைப்போதீசிஸ் இருக்கும். கரெக்டா? அப்போ ஓஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓபி ஸ்கொயர் பிளஸ் ஏபி ஸ்கொயர். இது ஸ்கொயர் பிளஸ் இது. ஓகே, அப்போ இது வந்து என்னது நமக்கு 6 சென்டிமீட்டர். அப்போ 6 ஸ்கொயர். இவ்வளோ என்னது நமக்கு 8, அப்போ 8 ஸ்கொயர். ஓகே, அப்போ 6 ஸ்கொயர் வந்து 6 6 36 பிளஸ் 64. அப்போ ஆட் பண்ண நமக்கு என்ன வரும் 100. அப்போ ஓஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 100. ஓஏனா ரூட் ஆஃப் 100 ஈக்குவல் டு 10. இப்போ ஓஏ ஈக்குவல் டு நமக்கு எவ்வளோ கிடைச்சிருச்சு 10 சென்டிமீட்டர். ஓஏ தான் என்னது ரேடியஸ். என்ன ரேடியஸ் தானே, எந்த இங்கே போட்டாலும் அது ரேடியஸ் தான். ஓகே, ரேடியஸ். அப்போ ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள், ரேடியஸ் ஆஃப் த லார்ஜர் சர்க்கிள் எவ்வளவா ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர். நான் ஈஸியாக முடிஞ்சிட்டு பார்த்தீங்களா. அதாவது சம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். சம்ம ஒரு வாட்டி 2 வாட்டி வாசிச்சுட்டு எழுதணும். அப்புறம் இதை பார்த்து படிச்சிருவீங்க. கொஸ்டின் கேட்கும்போது எந்த சம்முக்கு எதாவது ஆன்சராக படிச்சோம்னு ஞாபகம் இருக்காது. இப்போ ஒரு பெரிய சர்க்கிளுக்கு அதுக்குள்ள ஒரு குட்டி சர்க்கிளுக்கு ரெண்டுக்குமே என்னது சென்டர் வந்து சேம் தான். அதில் ஒரு சோடுனா என்னது ஒரு இதோட வந்து ரவுண்டுக்குள்ள வரைக்கிற ஒரு கோடு, அது வந்து சின்ன சர்க்கிளோட டேஞ்சண்டா இருக்கு. டேஞ்சண்ட் அதில் பவர் பாயிண்ட்ல மீட் பண்ற மாதிரி இருக்கு. அப்போ அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க, அவங்க வந்து பெரிய சர்க்கிளோட ரேடியஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம என்னது எடுத்துட்டு சேரும்படி என்னது ஓஏ ஸ்கொயர் பிளஸ் சீக்வல் டு இது பிளஸ் இதுன்னு எடுத்துட்டு அதை கண்டுபிடிச்சிட்டோம். அவ்வளோதான். புரிஞ்சுதா? ஈஸி தானே? ஓகே, இது சமைக்கலாம். 2 சர்க்கிள்ஸ் சென்டர் ஓ அண்ட் ஓ டேஷ். 2 சர்க்கிள் இருக்கு, அதுக்கு வந்து சென்டர் வந்து ஓ ஓ டேஷ். ஓகே, ரேடியஸ் வந்து 3 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர். ஓகே, ரெஸ்பெக்டிவ்லி இன்டர்செக்ட் அட் 2 பாயிண்ட்ஸ். அதில் இன்டர்செக்ட் ஆகுது பிக்யூங்கிறதுல இன்டர்செக்ட் ஆகுது 2 சர்க்கிளும். such that OP and OP dash are tangent to 2 circles. அதாவது OPயும் O dash Pயும் tangent தான். இதுக்கு tangent இது, இதுக்கு tangent இது. ஓகே ஓகே, find the length of the common chord PQ. common chordனா இது ரெண்டுக்குமே common chord இருந்தது PQ தான். இதோட length தான் கண்டுபிடிச்சிருக்கேன். கேட்டிருக்காங்க. இஸ்லாமா நம்ம இந்த ட்ரையாங்கிள் எடுக்கிறோம். நாட்டலாம் இந்த ட்ரையாங்கிள் எடுக்கிறோம். அப்போ இன் O triangle O dash P, O dash P இந்த triangle எடுக்கிறோம். இந்த triangle எடுக்கும்போது நமக்கு O dash இது வந்து hypothesis. நாட்டில் இது வந்து 90 டிகிரி மாதிரி இருக்கா. இப்போ அது tangent 90 டிகிரி தான் இருக்கும். இப்போ O dash equal to square equal to என்னது வரும், இது ஸ்கொயர் பிளஸ் இது ஸ்கொயர். இப்போ OP ஸ்கொயர் பிளஸ் O dash P ஸ்கொயர். ஓகே, இப்போ OP எவ்வளவு 3 ஸ்கொயர் plus O dash P வந்து 4 square equal to 9 plus 16. அப்போ O dash square equal to 25. அப்போ O dash எவ்வளவு ஸ்கொயர் 25. அப்போ root of 25 equal to 5. அப்போ இவ்வளோ என்னது நமக்கு 5. இப்போ O dash equal to 5 cm. ஓகே, இவ்வளோ கண்டுபிடிச்சாச்சு.
ஓகே, இதுல வந்து என்னது லைன்ஸ் ஆங்கிள் இந்த சென்டர் ஆஃப் டூ இன்டர்செக்டிங் சர்க்கிள் பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் ஆஃப் தட் காமன் சொல். பெர்பெண்டிகுலரா என்னது இருக்கு? two intersecting circles is perpendicular bisector of that common. ரெண்டுமே பெர்பெண்டிகுலரா வெட்டுது. கரெக்டா? இங்கே பெர்பெண்டிகுலரா இருக்கா? இதுக்கு இது காமன் சோல். இது வந்து பெர்பெண்டிகுலரா இருக்கு. இங்கே இது பெர்பெண்டிகுலரா இருக்கு. அப்போ OR perpendicular PQ. OR இது வந்து என்னது? இதுல வந்து நமக்கு என்ன செய்யலாம்? R ன்னு போட்டுக்கலாம். ஓகேவா? இது வந்து R ன்னு வச்சுக்கலாம். இந்த வெட்டுற இடத்துல R ன்னு வச்சுக்கலாம். அப்போ OR என்னதான் இருக்கு? பெர்பெண்டிகுலரா இருக்கு. PQக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கு. ஓகேவா? இந்த ரெண்டு வெட்டுற இடத்த நம்ம ஆர்னு வச்சுக்கோம். அப்போ ORங்கிறது PQக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கு. இப்போ PQக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும்போது அண்ட் PR இருக்குல்ல, இது வந்து என்னதான் இருக்கும்? RQக்கு ஈக்குவலா இருக்கும். இது வந்து பெர்பெண்டிகுலரா வெட்டுது. நடுவில் பெர்பெண்டிகுலரா வெட்டும்போது இந்த PR வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? RQக்கு ஈக்குவலா இருக்கும். இப்போ லெட் OR be X ன்னு வச்சுக்கோ. இந்த OR இருக்குல்ல, அதை X ன்னு வச்சுக்கலாம். ஓகேயா? இது வந்து கொஞ்சம் பிக்சர் வந்து பெருசா வரைஞ்சிடலாமா? ஓகே, இது 5 cm. இது வந்து என்னது? இதுக்கு பெர்பெண்டிகுலரா இது வந்து PR RQக்கு ஈக்குவல். ஓகே, அப்போ ஓவர் வந்து என்ன எடுத்துருக்கோம்? ஓவர் வந்து நம்ம இது எக்ஸ்ன்னு எடுத்து, இது ஃபுல்லு தான் 5 cm. அப்போ இவ்வளவு நமக்கு தெரியாதது எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகேயா? ஓகே, தென் O டேஷ் ஆர் வந்து என்னது? O டேஷ் ஆர் என்னது இருக்கும்? அப்போ இவ்வளோ எக்ஸ்னா இவ்வளோ என்னதான் இருக்கும்? ஃபுல்லுலேருந்து இவ்வளோத்தையும் மைனஸ் பண்ணால் போதும். அப்படிதானே? அப்போ O டேஷ் ஆர் இது என்னது? மொத்தம் 5. அதுலேருந்து இந்த எக்ஸை மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? இது கிடைக்கும். ஓகே ஓகே ஓகே, let PR equal to என்னது? RQ equal to என்னது? இதை வந்து நம்ம Y ன்னு எடுத்துக்கலாம். இது Y னா இதுவும் Y. அப்போ RQ equal to நம்ம Y சென்டிமீட்டர்னு எடுக்கிறோம். ஓகே, இன் ட்ரையாங்கிள் ORP என்ன? ORP இந்த ட்ரையாங்கிள்ல நம்ம எடுக்கும்போது என்ன ஆகும்? இந்த ட்ரையாங்கிள் பார்த்துக்கோங்க. இந்த ட்ரையாங்கிள் நம்ம எடுக்கிறோம். அப்போ OP ஸ்கொயர் equal to OR ஸ்கொயர் பிளஸ் RP ஸ்கொயர். ஓகே, அப்போ நமக்கு என்ன வரும்? OP ஸ்கொயர் ஸ்கொயர்னா 3 ஸ்கொயர். 3 ஸ்கொயர் equal to OR னா என்னது? X ஸ்கொயர் பிளஸ் RP ஸ்கொயர் என்னது? Y ஸ்கொயர். அப்போ 9 equal to X ஸ்கொயர் பிளஸ் Y ஸ்கொயர் என்னது? ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். புரிஞ்சுதா? இது ஸ்கொயர் equal to இது ஸ்கொயர் பிளஸ் ஸ்கொயர். இது வந்து என்னது? X, இது Y. இது 9 equal to X ஸ்கொயர் பிளஸ் Y ஸ்கொயர் ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்து. அதே மாதிரி என்ன இருக்கோம்? இந்த சைடு எடுப்போம். இந்த சைடு ட்ரையாங்கிள் O'RP இதை எடுத்துட்டோம். இப்போ இது எடுக்கிறோம். ORP என்ன வரும்? O'P ஸ்கொயர் equal to O'R ஸ்கொயர் பிளஸ் RP ஸ்கொயர். கரெக்டா? இவ்வளோ எடுக்கும்போது இது ஸ்கொயர் equal to இது பிளஸ் இதுதான். அப்போ O'R ஸ்கொயர் R ஸ்கொயர் பிளஸ் RP ஸ்கொயர். O'P வந்து என்னது? 4 ஸ்கொயர். O'RP இதுக்குள்ள என்னது? 5 minus 6 நம்ம எடுத்துருந்தோம். கரெக்டா? X ஸ்கொயர். RP ஸ்கொயர் என்னது? இது வந்து Y. இப்போ Y ஸ்கொயர். ஓகே, அப்போ இது வந்து 16 ஆகும். இது வந்து A minus B the whole square formula. அப்போ A square plus B square minus 2AB BX plus Y square. அப்போ 16 equal to என்னது? இது 25 plus X square minus 10X plus Y square. ஓகே, அப்போ 16 equal to the X square Y square சேர்த்தலாம். Y square plus Y square minus 10X plus 25. இதே தான் அப்படி எழுதிக்கணும். X squared Y squared minus 10X 25. X square plus Y squared ஒரு ஈக்குவல் என்ன இருக்கு? 9 இருக்கா? அதை தூக்கி இங்கே போட்டலாம். ஈக்குவேஷன் 1 படி 16 equal to இதுக்கு பதிலாக நம்ம 9 போட்டுரும். அப்போ 9 minus 10X plus 25. இப்போ 9 plus 25 எவ்வளவு? 16 equal to 9 plus 25 என்னது? 34 minus 10X. அப்போ 34 minus 10X equal to 16. இதை தான் திரும்ப எழுதிருக்கேன்.
அப்போ மைனஸ் 10x ஈக்குவல் டு என்னது 60. இங்கே வரும்போது அது என்னது பிளஸ், இங்கே வரும்போது மைனஸ் ஆகும். இப்போ மைனஸ் 10x ஈக்குவல் டு 16 மைனஸ் 34 வந்து 18 மைனஸ் 18 மைனஸ் மைனஸ் கட் ஆகும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 18 டிவைடட் பை 10. இதுக்கு கீழே வந்துடுமா 10 போது என்னது ஒரு 0 இருந்தால் ஒரு பாயிண்ட்டுக்கு முன்னாடி புள்ளி வைக்கணும். அப்போ 1.8 சென்டிமீட்டர். புரிஞ்சா? டிவைடட் 10 இது பண்ணும்போது என்ன ஒரு 0 இருந்தால் ஒரு நம்பருக்கு முன்னாடி புள்ளி வைக்கணும். அப்போ 1.8 சென்டிமீட்டர். ஓகே, இன்னும் சப்ஸ்டிடியூட்டிங் value of x வந்து என்னது 1.x ஈக்குவேஷன் 1ல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். ஈக்குவேஷன் 1 என்னது x square plus y square is equal to 9. x வந்து என்னது 1.8 the whole square plus y square is equal to 9. 1.8 whole square என்னது வரும் நமக்கு 1.8 into 1.8 அது என்னது 3.24 plus y square is equal to 9. இது மட்டும் தெரியல. x 64 6 1 8 8 plus 6 வந்து என்னது 14. ஓகே, plus 1 8 8 1 4 வந்து 324. ரெண்டு புள்ளி இருக்கனால ரெண்டுக்கு முன்னாடி புள்ளி வைக்கணும். அப்போ 3.24. ஓகே, y square is equal to என்னது 9 மைனஸ் இது அங்கே போகும்போது மைனஸ் ஆகுமா 3.24. அப்போ y square என்னது நமக்கு 9 minus 3.24 வந்து நமக்கு 5.76. 5.76 எப்படி வந்து தெரியல. 9 போட்டு 0 0 போடணும். இங்கே 3.24 இது நிறைய பேருக்கு மைனஸ் பண்ண வர அதனால காணிக்கிறேன். இதில் இது வந்து என்ன ஆகும் 8 ஆகும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் 10 ஆகும். இதில் இருந்து 9 இது 10. 10 minus 4 வந்து என்னது 6. 9 minus 2 7. 8 minus 3 5. இப்போ 5.76. ஓகே, y ஸ்கொயர் வந்து நமக்கு என்னது 5.96 கிடைச்சிருச்சு. இப்போ y என்னதான் இருக்கும் ரூட் ஆஃப் 5.76. நம்ம வந்து 5.76 கண்டுபிடிக்க ஃபர்ஸ்ட் 576 ரூட் கண்டுபிடிக்கணும். ரூட் கண்டுபிடிக்க வேல் போட்டு போனோம். அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு என்ன வரும் 2.4. ஓகே, இப்போ 2.4 சென்டிமீட்டர் y கிடைச்சிருச்சு. அப்போ PQ ரேடியஸ் என்னது வரும் சாரி PQ இதுதானே கண்டுபிடிக்கணும். PQ என்ன வரும் இதோட லென்த் தானே கண்டுபிடிக்கணும். PQ is equal to நமக்கு என்னது 2 into 2x தானே 2y 2y இது ஒரு y இது ஒரு y அப்போ 2y அப்போ 2 into 2.4 is equal to என்னது 4.8 சென்டிமீட்டர். இதுதானே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதோட காமன்ஸோட என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 4.8 சென்டிமீட்டர். புரிஞ்சுதா? இது புரிஞ்சல. இது தனியாக நம்ம எடுத்திருக்கோம், இது தனியாக எடுத்திருக்கோம், அதுக்கப்புறம் இதை கண்டுபிடிச்சிருக்கோம். அவ்வளோதான். தேங்க்யூ.